புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஆகம விதிகளுக்கு மாறாக திருவிழாவில் தனிநபர் குதிரை எடுத்து வந்ததை 3 கிராம மக்கள் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் நம்பூரணிட்டி செண்மக சாஸ்தா ஐயனார் கோவிலில் குதிரை எடுப்பு திருவிழா நடைபெற்றது. இதில் மாவடிப்பட்டி, நம்பூரணிப்பட்டி, கோவில்பட்டி ஆகிய 3 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் கொசவப்பட்டி குதிரை பொட்டலில் இருந்து குதிரை எடுத்து வந்தனர். இந்நிலையில் கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஆகம விதிகளுக்கு மாறாக ஊர் மக்களுடன் குதிரை எடுத்து வராமல் தனியாக டாடா ஏஸ் சரக்கு வாகனத்தில் குதிரை எடுத்து வந்துள்ளார். அவரை 3 கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் 3 கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து திருமயம் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். வேற மாதிரி 50 பேர் இருக்கிறீங்க, 5 பேர் இருக்கீங்க, நேரம் அடிச்சு தோச்சு அந்த வண்டியெல்லாம் இந்த பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட், இந்த பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட், இதெல்லாம் நடக்கும். இதை தடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்ல தான் அவங்க இவ்வளவு கோவப்பட்டதை தவிர வேற எந்த கோவம் இல்லை. அவர் செஞ்சது தவறுங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. அவர் தூக்கிட்டு 5 பேருக்கு முன்னாடி நீங்க ஏன் செய்யறீங்கன்னு அவனே கேட்கிறேன். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் நேற்று புரட்டாசி மாத ஜோதி தரிசனம் நடைபெற்றது. ஜோதி தரிசனத்தை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்த நிலையில் இரவு 6 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தரிசனத்தை கண்ட பக்தர்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்றபடி ஜோதி தரிசனம் செய்தனர். ஜோதி தரிசனத்தை முடித்துவிட்டு பக்தர்கள் வெளியேற முற்பட்ட பொழுது சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.